வீட்டுக்கூரைகளையும் வீட்டு சுவர்களையும் தவிர மக்களின் உடைமைகள் அனைத்தும் வெள்ளத்தினால் சூறையாடப்பட்டு பாரிய பொருளாதார இழப்புடன் மக்கள் இருப்பதை காண முடிகிறது. கடந்த சில வாரங்களாக கடுமையான வெள்ளம் காரணமாக கொழும்பில் பல இடங்களில் வீடுகள் மூழ்கடித்திருந்தமை அவதானித்திருந்தோம். தற்போது வெள்ளம் பாதித்த ஒரு சில இடங்களிலிருந்து வெள்ள நீர் வடிந்தோடி வருகின்றது. அவ்வாறான பாதிப்புகளில் வசித்த மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பி பாதிக்கப்பட்ட உடைமைகளை அகற்றி தமது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் அந்த மக்கள் தம் வாழ்வாதாரத்தை முற்றாக இழந்துவிட்ட நிலையில் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து வாழ்வினை தொடங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கவலை வெளியிடுகின்றனர். ඉතින් කරන්න දෙයක් නෑ අපිට වගේ හැමෑන්ටම එක වගේම වෙලා තියෙන ඉතිය පෙවුණා මේ මොනවා කරන්නද ඉතින් සාමාන්‍යයෙන් අපේ ජීවිතය බේරගත්තා මේව ගැන මොකුත් හිතුවේ බැලුවේ නෑ නිකන් ගොඩ වුණා தண்ணியா நிறைஞ்சதே இது உடல சாமான் அயமானிக்கிறமல நாசம் எல்லாம் பேரண்ட் கிரண்ட் நாசமாகி வர பேரண்ட் ஒரு கிழமை மேல வீட்ல உடு போட்டு சில இடங்கள்ல வீட்டுக்கு. இவை ஒருபுறம் இருக்க சில இடங்களில் இன்னமும் வெள்ள நீரானது வடிந்தோடாது தேங்கியுள்ளமை அவதானிக்க முடிந்தது. இவ்வாறு தேங்கியுள்ள வெள்ள நீர் காரணமாக பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு அங்குள்ள மக்கள் முகம் கொடுக்கும் துர்ப்பாக்கிய நிலையினையும் எதிர்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வந்தால் வீட்டு கழுவன்னு வீட்டு கழுவே மேலா வந்து இன்னொரு வீட்டில் வந்து உடுப்பெல்லாம் மாற்றி ஈரத்தோட வீட்டுக்கு போகிறோம். என்ன செய்ய அந்த மாதிரி கஷ்டப்படுறோம். நீர் வடிந்தோடும் பாலங்களில் உள்ள தடை காரணமாக சில இடங்களில் நீர் வடிந்தோட முடியாமல் தேங்கியுள்ளது. இதனால் நீர் வடிந்தோட முடியாத இடங்களை சீர்திருத்தும் நடவடிக்கையில் தேசிய வடிகால் அமைப்பு சபை ஊழியர்கள் துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தின் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்த பிரதேசங்களில் மக்களின் உடைமைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் போலீசாரும் இராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர்.